ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக, பரிசுத்த நாளுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப நீங்க சொன்னீங்க 6 நாள் உன் வேலையை செய், 7ஆம் நாள் என்னுடைய நாள் சொன்னீங்க. அப்பா, ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளில் நீ எனக்குள்ள வந்து களி கூறணும், என்னை ஆராதிக்கணும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், என் வார்த்தை கேட்க சொல்லியிருக்கீங்க. அப்பா தேவனே, உங்கள் புதிய உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு ஆசைய விருப்பத்தை போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆமாண்ட, சிலுவையில் பாடுபட்டு சம்பாதிச்சிங்கப்பா, எவ்வளோ நன்மைகளை சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் சிலுவையில். அதை பெற்றுக்கொள்ளாம, தெரிந்து கொள்ளாம ஆண்டவரே, இந்த பூமியில் ஆண்டவரே ஒரு துக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே செத்து பரல வரக்கூடாதுப்பா. நாங்கள் இந்த பூமியிலே சீமாட்டி போல் நல்லா ஜம்முன்னு வாழ்ந்து பரல ருசி இங்கே நாங்கள் பார்த்து ஆண்டவரே சந்தோஷமா ஆண்டவரே உங்கள் மகிமையை பிரவேசிக்கணும் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்க, நீ தாசன் என்றும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றும் என் வார்த்தையை வாயில் அருள்வே சொன்னீர் ஆண்டவரே. அடியினை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே, என் ஜனங்களோடு பேசும், என்னோட பேசும். அப்பா, இந்த ஆன்லைன் வழியாக தேவச்சது கேட்க ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீ பேசுகிற தேவன் அப்பா தகப்பனே, வார்த்தை கேட்க வந்திருக்க ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தண்ணி விடுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமீன். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் நல்லவர். எதுக்கு அல்லேலூயா சொல்றோம்? நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு உங்க வாய்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆமீன். அதுக்காக சபையில் அல்லேலூயா சொல்றாங்க. ஆமாம், ஏன்னா மைண்ட் எங்கேயே ஓடும். அல்லேலூயா சொல்லும்போது இங்கே வந்துடும் டக்குன்னு. கரெக்டுங்களா? அதுக்குதான் அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆமாம், செழிப்பான ஆசீர்வாதம். ஆமென். எல்லாரும் பிடிக்கல, ஆசீர்வாதம் பிடிக்கணும் எல்லாருக்கும். தப்பான போதனம் கிடையாது. பிடிக்காதான்? தரித்திரம் பிடிக்குமா? பிடிக்காது. அது ஆப்போசிட் இல்லாத செழிப்பு, ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம், உன்னை வாழ வைக்கிற சிறுவையில் என்ன பண்ணாரா? அவர் தரித்திரமா தொங்குனாராம். 2 Corinthians 8:9 பவுல் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மிகுதி உள்ள தேவன் உனக்காக எனக்காக என்ன பண்ண? சிறுவையில தரித்திர கோலமானாராம். அவர் தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் மாறும்படி. அல்லேலூயா. ஆமா, ஓகே. அப்ப வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது யார் தேவன் ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாத்தை உடன்படிக்கை செஞ்சாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு சொல்லியிருக்க முடியும். நான் அவன் செல்வ சீமானா இருந்தான், வெள்ளியும் பொன்னுடைய ஆசி மிகுதுள்ளவனாக இருந்தான். ஆமென். அப்புறம் அவன் பிள்ளையாக ஈசாக்கு வந்து போனாலும் சொன்னேன். ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு படிங்க, யாரும் படிங்க. 26:12 பக்கம் 31 பழைய ஏற்பாடு. 26:12 அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அவன் ப்ளஸ் பண்ணுறாரு அங்கே. ஹல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாருங்க, ரெண்டு டாட் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் தான் நின்று நிற்கணும் அந்த இடத்துல. நம்ம என்ன சொல்ல வராரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். எதுக்காகனா ஈசாக்கு அப்பா ஆபிரகாம். ஆபிரகாமத்தை உடன்படிக்கை செஞ்சாரு. அப்போ ஈசாக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். அவனுக்கு குடும்பம்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சம் சொன்ன போன வாரம் உங்களுக்கு, மகா கொடிய பஞ்சம், வறுமையான சூழ்நிலை. அவன் என்ன பண்ணான், அவன் எகிப்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறான். ஏன்னா என் அப்பா எகிப்துக்கு போனார் பஞ்ச காலத்தில், அங்கே போய் தேவன் அவன் என் அப்பா ஆசீர்வதிச்சாரு, என் அப்பா சீமான் போல இருந்தாருன்னு. இவனும் பிளான் பண்ணாமல் அங்கேயே போய் எகிப்துக்கு போகலாம், அது வல்லரசு நாடுன்னு. ஆனால் சொல்ல எகிப்துக்கு போகாத, நான் சொல்ல தேசத்துக்கு போன்றாரு. அல்லேலூயா. ஏன்னா உன் தகப்பன் என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான், என் நியமங்களை என் கற்பனை கை கொண்டான். அதான் நான் ஆபிரகாம் நான் ஆசீர்வதிச்சேன். அதை பற்றி எனக்கு கீழ்ப்படி, என் கற்பனையை கை கொள்ளு, என் பிரமாணத்தை கை கொள்ளு, நீ இப்போ உன்னையும் ஆசீர்வதிப்பான்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தானா. பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன். சொல்லுங்க, பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன். அல்லேலூயா. அதுதான் நம் தேவன். இல்லாதவர்களை இருக்கிறோம் அழைக்கிற தேவன் அவர். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் ஜீவனம் பண்ணும்படி நிரம்பி வழியும் சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்பத்தக்க சூழ்நிலை இல்லாமல் போனாலும் சரி, பொருளாதார பற்றாக்குறை இருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம். ஆனால் நீ பிரச்சனையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமாம். எதுவுமே நம்புறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எதுவுமே நம்புறீங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அடைக்கலமாக நம்பி ஓடி வந்து உங்களுக்கும் எனக்கும் பவுல் சொல்றாரு, மேலான உடன்படிக்கை இருக்கு. சொல்லுங்க, மேலான என்ன உடன்படிக்கைனா, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி அது ரத்தத்தினாலே நம்மளோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறானோ. அல்லேலூயா. ஆமாம். ஆட்டுக்குடி ரத்தம் கிடையாது, மாட்டின் ரத்தம் கிடையாது, உனக்கு எனக்கும் சொந்த குமாரன் ரத்தம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நிமித்தம் தேவன் நம்ம ஆசீர்வதிச்சாரு. ஆமென். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஆசீர்வாதத்தின் நிலையில நம்ம இருக்கோம். நம்ம இப்போ அல்லேலூயா சிலுவை அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். ஆமென். இது உங்க தலைமையில சாபம் கிடையாது. இது உங்க வீட்டில் ஒரு தாத்தா பூட்டை முப்பாட்டை அந்த சாபம் வீட்டில் கிடையாது. சாபம் ஆண்டு கொள்ள முடியாது, உங்களை தொடர்ந்து வர முடியாது சந்ததியில் அது. ஆமென். ஏன்னா கலாச்சாரம் 3:13 பவுல் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து உனக்காக எனக்காக சாபமாகி சொல்லப்பட்ட பழையற்பாடு சொல்லப்பட்ட எல்லா நியாயப்பிரமாண சாபத்தையும் அவர் உண்மையில என்ன பண்ணாராம், மீட்டுக் கொண்டாராம். அல்லேலூயா. சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார் உன்னையும் என்னையும். ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் சாபத்தில் வெளியே வர எவ்வளவு காரியம் செய்யறாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ பரிகாரம் செய்கிறாங்க, எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, தான தர்மம் பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. எப்படியாவது என் சாபம் போகணும், என் பாவம் போகணும், என் கர்மம் போகணும், எப்படியாவது தேவன்கிட்ட போய் சேரணும், முக்தி அடையணும். அப்போ எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் முயற்சி அவங்களுக்கு பலனை கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவமானார், பாவம் மட்டும் ஆகல சாபமும் ஆனார் அவர். அல்லேலூயா. வெறுங்கிற சர்ப்பமானார் சிலுவையில் அவர். நம்ம எல்லா பாவங்களும் சுமத்தப்பட்டது. அதுதான் ரோமர் 8:3 தேவன் சொல்றார், பவுல் சொல்றாரு. எடுங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அது எப்படி எனில், ரோமர் 8:3 மானிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதவரை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவமானத்தின்
சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அது எப்படி எனில், அதாவது மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாடுல பாவம் முன்னாடியே இருந்தது, பாவத்துக்கு உயிர் வரல. ஆதாம் பாவம் செஞ்ச ஆதாம் தப்பு செய்யும் போதே பாவ பூமியில் வந்துடுச்சு. பாவ மரம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. பாவத்துக்கு பலன் இல்லாமல் இருந்தது. மோசே வந்த பிறகுதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அப்பதான் பாவத்துக்கு உயிர் வந்ததுதான். பாவம் இருந்ததுக்கு முன்னாடி, ஆனால் பாவனை யாருக்கும் தெரியல என்னன்னு. இச்சையாக இருப்பானாக எழுதுற போது தெரியுது, பவுலுக்கு தெரியுது, ஐயோ இச்சைக்கிறது பாவம். அப்போ கதை சொல்றாரு மோசே கிட்ட, உன் ஜனங்களை வந்து தப்பு செய்யறாங்க, நான் பிரமாணத்தை கொடுக்குறேன் உனக்கு, நான் 10 கட்டளைகளை கொடுக்குறேன், இதைப்படி ஜனங்களை ஃபாலோ பண்ணு அனு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மோசே எழுதுறான், பிரமாணத்தை எழுதுறான், அவன் கையில் எழுதுறான், எழுதி வைக்கிறாரு. 613 கட்டளை கொடுத்தாராம். திரும்ப சொல்றாங்க 1000க்கு மேலாக கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா உபாக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் பக்கம் 253. 28:1. உபாக 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ, யார் உன்னை என்ன சொல்றாரு, நீ கவனமாக இருக்கும்படிக்கு சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தியத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அவர் பழைய ஏற்பாடு நான் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, குடும்பத்தில் சாபம் நீங்கணுமா, உன் பொருளாதாரம் செழிக்கணுமா, அப்படி என்ன பண்ணணும், நீ பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணணும்ட்டாரு. செஞ்சாதான் ஆசீர்வாதம். நீ இது செய்யாம விட்டோன்னா உங்க சாபம் வந்துவிடும், குடும்பத்து வறுமை வந்துவிடும். சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் பிடிச்சிக்கொள்ளுன்றாரு. ஆனால் நீ கடைப்பிடிச்சுனா என்ன வருமா, நீ பட்டணத்தில் ஆசிரியப்பட்டு இருப்பாய், விலையில் ஆசிரியப்பட்டு இருப்பாய். உன் மாப்படிச்ச தொட்டியும் என்னை ஆசிரியப்படும், உன் களஞ்சியம் நிரம்பி வழியும், உன் ஆளுக்கு புரண்டு ஓடும், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப, எல்லா வாக்கத்தை சொல்றாரு. அது எல்லா கட்டளையும் நீ ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் ஃபாலோ பண்ண முடியல. வசனம் இருக்காங்க, யாராலும் ஃபாலோ பண்ண முடியல. ஆசீர்வாத சுலபம் பெற முடியல. ஏன்னா தப்பு செய்யறான் மனுஷன். ஒருவரும் நீதிமானும் கிடையாதான், ஒருவரும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவளாகி பாவத்துக்குள்ள முழுகி போயிருந்துமா. அப்ப எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம்? நம்ம செஞ்சா ஆசீர்வாதம் என்றார், செய்யலன்னா உங்க சாபம் வந்துடும் என்றார், மரணம் வந்துடும், வயல் வேலையில் அழிஞ்சு போயிடும். அப்போ கட்டளை ஃபாலோ பண்ண முடியல, பிரமாதத்தை ஃபாலோ பண்ண முடியல. இன்னைக்கு அநேக சபைகளில் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க. நீ என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நன்மை வரும், நீ சொல்லலாங்க. இப்போ ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல கிடையாது, நியாயப்பிரமாணம் இல்லை. நீ நியாயப்பிரமாணத்தை விடுதலை ஆகிட்டே நீ. ஹல்லேலூயா. இப்படி கிருபையின் கீழே இருக்க நீங்க. எங்க இருக்கீங்க? கிருபையின் கீழே இருக்கீங்க நீங்க. புதிய உடன்படிக்கை பிள்ளைகளை நம்ம இருக்கணும் நினைக்கலாமோ? அப்ப நியாயப்பிரமாணத்தை நீ செய்யணும், இது செய்யணும் புகுத்த முடியாது, உங்களால நீ செய்ய முடியாது. அதுக்காக நியாயப்பிரமாணத்தை எழுதினவரே நியாயப்பிரமாணத்தை முடிவா சிலுவையில் ஆயிட்டார் அவர். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப நியாயப்பிரமாணத்தை முடிவுன்னா பாவத்துக்கு மரணம் கொடுக்கணும். அது மரணத்தை என்ன பண்ணார்? அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில. ஹல்லேலூயா. தீர்ப்பு மாற்றி எழுதல, தீர்ப்பு நிறைவேற்ற அவர் பூமிக்கு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப ஒருவரை கண்டுபிடிக்க முடியல. சொல்றாரு, அது எடுங்க 28 15. உனக்கு இருக்கிற
கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்கிற கவனமாய் இருக்கிறதற்கும் அவர் சத்தத்திற்கு செவிப்படாத யோவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் மேல் வந்து உனக்கு படிக்கும். இதெல்லாம் படிக்க இனிமேல் படிக்க இதுவரையும் படிப்பாங்க, இது கீழே படிக்கவே மாட்டாங்க 16 நிறைய பேர். ஏன்னா சொல்லப்பட சாபம் பயங்கரமாக இருக்குது. இதில் படிச்சிங்கன்னா சொறி, சிறங்கு, அந்த வியாதி, ஜரம் எல்லாமே இருக்குது. அதில் வீட்டில் படிச்சு பாருங்க. அதை பயங்கரமான வியாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இது என் கற்பனை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டேன்னா, இல்லை கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னா, இது சொல்லப்பட்ட சாபமெல்லாம் உன் மேலே வந்துவிடும். எல்லாரும் பயமாயிடுச்சு எல்லாருக்கும். ஐயோ கடைப்பிடிக்க முடியலையே, நம்ம ஆசிரியர் இருக்க முடியலையே, சாபம் தொடருது, நம்மளை பாவம் தொடருது, தேவ கோபாக்கில் தொடருது நம்ம மேலே, என்ன பண்ணுறதுன்னு. நம்ம என்ன சாப்பிட்றோம்? நீங்கள் அம்மா நண்டு சாப்பிட்றோமா? நண்டு சாப்பிட்றோமா? ஆனால் பழைய ஏற்பாடில் பார்த்தா நண்டு சாப்பிடக்கூடாது போட்டுருக்கு. சொரா போட்டு சாப்பிட்றோமா? விரும்பி சாப்பிடும். சொரா போட்டு சாப்பிடக்கூடாது போட்டுருக்கு. எறா சாப்பிடுவோமா? சாப்பிட்றோம். எறா சாப்பிடக்கூடாது. பன்னிக்கறி அதுவும் சாப்பிடக்கூடாது. நீ எல்லாம் சாப்பிட்றாங்க மனுஷங்க இன்னைக்கு. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி ரொம்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. அவனுக்கு பன்னிக்கறி வீட்லேயே தொங்க பண்ணிங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட பன்னிக்கறி. நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே பன்னிக்கறி சாப்பிட்றாங்க அனுப்புறோம். அது அவனுக்கு அது ஃபேமஸான ஃபுட்டு. அது நமக்கு என்ன சாப்பிட்றோம்? எல்லாரும் அவன் சொல்கிறோம், ஐயோ பன்னிக்கறி சாப்பிட்றான், அவன் மனுஷன் ஆவான்றோம். நீ ஞாயிற்றுக்கிழமை நீ அவனை குற்றப்படுத்தாத. நீ என்ன சாப்பிட்ற? எறா சாப்பிட்ற, சொரா சாப்பிட்ற, நண்டு சாப்பிட்ற, அது சாப்பிடக்கூடாத, நீ சாப்பிட்றியாத. ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ண முடியாது. அது அவனுக்கு எல்லாத்தையும் அடித்து புசி என்னார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அடித்து புசி என்றார். அதுக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிடு. அல்லேலூயா. நீ சரியில்லை நான் சொல்ல முடியாது, நான் சரியில்லை நீ சொல்ல முடியாது. நம்ம யார் நமக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை இருப்பா, நீ சரியில்லைப்பா, நீ நான் குற்றப்படுத்த முடியாது. ஐயா நீங்களே சரியில்லையா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம சரியாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறாரா? நம்மளை ஒவ்வொரு நம்ம பூர்ணத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்து போயிட்டு இருக்கோம். ஆமென். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்புலை எவைகளோ, கற்புலை எவைகளோ, நற்கீர்த்தி வழி எவைகளோ, அவைகளை என்ன பண்ண பவுல் சொல்ற, சிந்தித்துக் கொண்டிருங்கள், அதையே தியானம் பண்ணுங்கள். எதுக்கு சொல்றாரு? சிலுவை குறித்து தியானம் பண்ணு நீ. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வரணுமா? நீ செஞ்ச பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி வைக்காத, நீ செஞ்ச கிரியை முன்னாடி வைக்காத. பத்தாவது எனக்கு இதை கொடுக்கல, நீங்க எனக்கு சரீரத்து வியாதியா இருக்கு, எனக்கு சுகம் தர மாட்டீங்களா, எனக்கே பொருளாதார செழிப்பு இல்லாமல் இருக்கு, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, நீ சொன்னதெல்லாம் செஞ்சுறேன், நான் முட்டி போட்டு நடந்துறேன், 40 உபவாசம் இருந்தேன், எனக்கே கொடுக்கல நீங்க. அப்படிதான் நம்ம அவள் முன்னாடி கேட்கக்கூடாது. போயிட்டு நம்ம கேள்வி கேட்க நமக்கு தகுதி கிடையாது. உன் கணக்கில் ரைட்டு, ஆனால் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுக்க பாருங்க, எல்லாம் டிக் டிக் நீ போட்டு டிக் போட்டு வச்சிருக்க. ஆனால் அவர் கணக்கு எடுத்தாருன்னா டாக்டர்மா ஷீட்டை பார்த்தா எல்லாமே என்ன பண்ணோம்? ஒன்று கூட வாழ்க்கை எல்லாம் மைனஸில் இருக்க மாட்டுவார். எல்லாமே மைனஸில் இருக்க. எப்படி ஆசிர்வதிக்க முடியும்? நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி வைக்காத, அது சிறுவில் செய்து முடித்த பர்ஃபார்மன்ஸ் அது முன்னாடி வை. அதை சொல்லி கேளுன்றாரு. பிதாவே பிதாவே குமார் ரத்தம் எனக்கு சித்தப்பட்டிருக்க ஆண்டவரே, எனக்கா ஜீவன் கொடுக்கப்படவில்லையோ, அது வேதனை பலன வேதனை சுமந்தாரே ஆண்டவரே, எனக்கா தரிசனமான சிலுவையில ரத்தத்தை மீட்பு உண்டு ஆண்டவரே, என் சமாதான உண்டுக்குள் ஆக்கிரை அடைந்தாரே, அதை விசுவாசிக்கிற பிதாவே. எப்படி தரிசனம் கண்டு கொள்ள முடியும்? எப்படி சொல்ற வியாதி வரலாம்? அது சபைக்கு சாத்தான்கள் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. அப்ப என் ஆயத்தில் உண்மையிலவர் ஆண்டவரே, நிச்சயம் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. சொல்லி பாருங்க, உங்க கப்பு நிரம்பி வழியும். அல்லேலூயா. சுகம் நிரம்பி வழியும், சமாதானம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. என்ன அவர் முன்னாடி வச்சு நம்ம கேட்கணும். ஆமென். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் புக்கு இருக்கும், சட்ட ஒழுங்கு புக்கு. அதை வச்சு தான் இந்த செக்ஷன் படி சொல்லி வக்கீல் என்ன பண்ணுவார்? வாதாடுவார் ஜட்ஜிக்கிட்ட, இவரு நிரபராதி சொல்லி. கரெக்டுங்களா?
அவர் எங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை குமுதம் புக்கு சொந்த சோதரெல்லாம் சொல்லி கேட்ட விட்டுருவாரா? குற்றவாளி விட மாட்டார். அவர் குற்றவாளி நிரூபி, நியாயப்படுத்த குற்றம் செயலி தெரிவி எனக்கு நான் அவனை விடுவிக்கிறேன்னு. உபவாசம் பண்ண தப்பு கிடையாது, உபவாசம் பண்ணலாம். நான் உபவாசித்தாதான் கஷ்டம் கொடுப்பாரு, நான் உபவாசம் பண்ணாதான் அவர் மனம் இறங்குவாரு அப்படின்னு நம்ம கிரியை பண்ணி வைக்கக்கூடாதான். நான் உபவாசம் செஞ்சு கர்த்தரை மாற்ற முடியாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நியாயப்பிரமாண காலத்திலேயே அவர் கிருபையா இருந்தார். அவரு கோவப்பட்டு அவருடைய மனங்கள் வேண்டுவாராம். இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். அப்ப நீ பாவம் செய்ய சொல்றீங்களா? பாவம் செய்ய சொல்லல, பாவம் செய்ய முடியாதுன்ற நான். அல்லேலூயா. பவுல் சொல்றான், அவர் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்ற அறிவு கட்டாத அன்பை நீங்க உணர்ந்து கொள்ளும் போது எப்படி தப்பு செய்வீங்க? அல்லேலூயா. யாராவது கஷ்ட நேரத்தை சின்ன உதவி செய்யும் போது நம்மளால அன்பை மறக்க முடியல. நமக்கு அறிவு நம்ம என்ன பண்றோம்? அரையா ரொம்ப நன்றிங்க ஐயா, பக்க சமயத்துல நீங்க உதவி செஞ்சீங்கப்பா, நம்ம இந்த நன்றி நான் மறக்க மாட்டேன். ஒரு சாதாரண மனுஷன் நம்ம என்ன பண்றோம்? பண்ணதுக்கு நன்றி சொல்றோம், கண்ணு தண்ணி வச்சுக்கிறோம். அப்போ அந்த சிலுவையில ஜீவனை கொடுத்தாரு, சொந்த குமாரனை கொடுத்தாரு, என் ஆக்கிரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டாரு, பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் அவர். அதுதான் பவுல் சொல்லாத. அது எப்படி எனில் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு வந்தார் அவர். ஆமென். பாவத்தை மாம்சத்துக்குள்ள அனுப்பி பாவத்தை ஆக்கிற்குள்ளாக தீர்த்தார். அந்த சிலுவையில உந்த ஒவ்வொரு அடியும் அந்த பாவத்துக்கு உந்த அடி எழுதாங்க. எந்த உன்னை எண்ணி தண்டிக்க சொல்லிடுச்சோ, உன்னை எண்ணி ஆக்கிர தீர்க்க சொல்லிடுச்சோ, அந்த பாவத்தை என்ன பண்றார்? பிதாவாக தேவன் குமாரன் சரீரத்தை அனுப்பி அது பாவத்தை தண்டிச்சாங்க சிலுவையில. அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு அடியும் அந்த பாவத்துக்கான அடி அது. ஆமென். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, யூதருங்க இயேசுவை கொன்னுட்டாங்க, ரோமருங்க இயேசுவை கொன்னுட்டாங்க, ராஜாக்கள் அவர் கொன்னுட்டாங்க அவரை. எந்த மனுஷன் இல்ல இல்ல ஆண்டவரே எனக்காக சிலுவையில மரித்தார் அவரு, என் பாவனுக்காக மரித்தார் விசுவாசிச்சீங்கன்னா அங்க இருக்க எல்லா கிரெடிட்டும் உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்படி எவ்வளோ ஃபோன் டெக்னாலஜி ஃபோன்ல வந்துருச்சு. இப்போ உன் ஃபோனில் என் ஃபோனில் ஏற்றணும்னா ஃபோன் மேலே வச்சா போதுமா, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குமா எல்லாத்தையும். ஒரு செகண்டில் உன் ஃபோனுக்கு எல்லாமே என் ஃபோனுக்கு ஏற்ற முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு இப்போ. அதே போல் எந்த ஒரு மனுஷன் விசுவாசம் சொல்கிறானோ, ஆண்டவரே என் பாவங்களை சுமந்து நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் சாபங்களை சுமந்தீங்கப்பா, எனக்காக தரிசனமானீங்க, ஆண்டவரே எனக்காக அந்த கேள்வி நடந்தீங்கப்பா, பார்க்கத்தான் ரூபமானீங்க, நான் விசுவாசிக்கிறப்ப என் கர்மத்தை சுமந்தீங்க, என் தோஷங்களை சுமந்தீங்கப்பா, பரிகாரம் செஞ்சு விசுவாசித்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா நன்மைகளும் உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அல்லேலூயா. சுகம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், சமாதானம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஆசீர்வாதம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லேலூயா. வெற்றி, சுகவாழ்வு, நன்மைகள் எல்லா தேவனுடைய கிருபைகளும் உங்க அக்கௌண்ட்ல விழுந்துடும். ஆமென். இதை நீ அவர் முன்னாடி வைக்கிற, அவர் நாமத்தில் கேட்கிற. ஆமென். அதுதான் அந்த சிலுவையில் ஒவ்வொரு அடியும் நீ ஆசீர்வாதமா நீ வாழணும், நீ சுகமா வாழணும், நீ சமாதானமா ஜீவனம் பண்ணணும். அங்க வந்து ஒவ்வொரு அடின்னு அந்த அடி கேட்டாது, மரண அடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? மரண அடி அச்சாயான அந்த மாதிரி உள்ளங்கால் உச்சந்தலை மட்டும் ஒரு இடத்துல கூட அடி விழாம இல்லை, எல்லா இடத்துலையும் தழும்புகளால். அது பேரு சொல்றாரு, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. அல்லேலூயா. ஆமா. வந்த நோய், இருக்கிற நோய், வரப்போற நோய் எல்லாரும் சுமந்தாலும் சிலுவையில் ஆகும். ஆமென். நம்புறீங்களா? ஆமா. ஒவ்வொரு தழும்பும் ஒவ்வொரு வியாதிக்காக சுகுவாங்க, ஒவ்வொரு தழும்பும் ஒவ்வொரு வியாதிக்கான சுகுவாங்க. அல்லேலூயா. அவர் 5 காயங்கள் ஆகல, 5 காயங்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர் உடம்புக்குள்ள காயத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்படியே கேட்கணும், பிதாவே அவர் அந்த கேள்வி அடைந்தாரப்பா, உன் குமாரன் சிலுவையில் அவ்வளவு அடி வாங்கினாரப்பா,
சுகத்தை சம்பாதிச்சிருக்காரு ஆண்டவரே. அப்ப எப்படி சரீரத்தில் வியாதி வரலாம்? எப்படி பிசாசு சரீரத்தில் வியாதியை கொண்டு வரலாம்? இது தேவனுக்கு ஆலயம் அல்லவா ஆண்டவரே? எனக்கு வாசம் செய்யுங்களப்பா. ரத்தத்தில் பூசப்பட்டு இருக்க ஆண்டவரே. பிசாசை எதிர்த்து நிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி பிசாசை அவன் சபிக்கிறேன். என் மேல ஒரு அதிகாரம் இல்லை, உனக்கு என் வீட்டு அதிகாரம் இல்லை. போகலே இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். உன் வார்த்தையில் வாயில் அதிகாரம் உண்டு, உன் வார்த்தையில் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நான் கேட்டாலும் கொடுப்பாரு, நீ கேட்டாலும் கொடுப்பாரு. பிசாசு நான் சொன்னாலும் போகணும், நீ சொன்னாலும் போகணும். அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? விசுவாசம். ஆதியாகமம் 26:13. பஞ்சகால விதை விதைச்சான். ஈசா பஞ்ச காலத்துல விதை விதைச்சான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அப்படின்னா பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வர வர விருத்தி அடைந்து. ஆமென். அப்ப அம்பானியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன அம்பானி, நம்ம இந்தியாவில் பெரிய ஆள் நினைக்கிறோம். ஆனால் ஈசாவை பார்த்தா அவனோட பெரிய ஆள். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யனாய் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவர் பேரில் பொறாமை கொண்டு. ஆமென். இப்படிதான் சத்துருக்கள் கண்களுக்கான கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை நீ ஒண்ணுமே போய் யாரும் உன்னை விசாரிக்க மாட்டாங்க. உன்னை நீ கீழே விழுந்து யாரும் தூக்கி எடுக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க, தூக்கி எடுக்க மாட்டாங்க. உன்னை நீ அவமானப்படும் போது நக்கல் பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க. அதுதான் நீ கீழே விழுந்துட்டுனா அவன் சந்தோஷப்படுவான், ஆட்கள் அனுப்புவான். விசாரிக்காதவன் விசாரிப்பான். என்னப்பா கேள்விப்பட்டேனம்மா, உன் குடும்பத்தில் ஆயிடுச்சாமா, என்னமாச்சு, எதுக்காக? அவன் விசாரிக்க வரல, இருக்கியா சுத்தப்படுத்தியே பார்க்க வந்துக்கிறாங்க, வேற கிடையாது. சொல்லாரு, உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன், எல்லாரும் கண்களுக்கான உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பங்கு நிரம்பி வழி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, உன் சாவல் வரைக்கும் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன்னை அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் நான் சாவல் வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். ஆமே. ஆமா, சத்துருக்களுக்கு பொறாம உண்டாப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் அவங்கள. ஆமா, சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவன் கண்ணு காண, அவன் பல்லு கடிக்க, அவன் வயிறு எரியும்படி உன்னை பார்த்து தலை குளிஞ்சு போகப்படும் ஆசீர்வதிப்பார் உன்னை. ஆமே. நம்புறீங்களா? கண்டிப்பா செய்வார் அவர். ஆமா. ஆனா நீ என்ன சொல்ல, ஆண்டவரே எனக்காக நீ வைராகியமா இருந்தா கண்டிப்பா செய்வேன்றாரு. எனக்கு எப்படி இருக்கணுமா? வைராகியமா, ஃபெய்த்ஃபுல்லா, விசுவாசமா. அல்லேலூயா. இனி கண்ணில் பார்த்துட்டு இதுதான் என் சூழ்நிலை, இந்த அட்மாஸ்பியர் தான் என்னோட நிலைமை, இப்படி முடிவு எடுக்காத. நீ மழை போல பிரச்சனை கூட என் வார்த்தை நம்பிப்பாரு, பனி போல அது உருகும். அது இன்னும் வாழ்க்கையில மழை போல என்ன இருக்கு? ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைங்க இருக்கலாம், எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியும். வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் ஒரு நிலையற்ற சூழ்நிலை இருக்கலாம். நீ மழை போல இல்லை, ஜனங்கள் கண்கள் முன்னாடி மழை போல இருக்குப்பா, எங்கே போனாலும் இரவு பகலும் அதே யோசனையாக இருக்குனால அதே வெளியே வர முடியல. உடம்புல வலி, வேதனை, குத்தும் போது, வலிக்கும் போது அப்படின்னா இப்போ உயிர் போகிற மாதிரி ஃபீலிங், கஷ்டங்கள், மக்கள் 4 சைடு அமுக்கும் போது அந்த ப்ரெஷர், மன அழுத்தம், கையின் பேச சாபமாக ஆகும் போது, வரதெல்லாம் கடன்காரனுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கும் போது கையின் பேச சாபம் ஆயிடுதாங்க. ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை. அப்ப எப்படி இருக்கு நமக்கு? ஐயோ, இதுக்குள்ள வாழ்க்கை நரக வேதனையா இருக்கு. அப்படி சோர்ந்து போகாத, உங்களுக்கு நல்ல செய்தி வச்சிருக்கேன் நான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. சொல்லுங்க. ஆமா.
வருவோம், பார்த்துட்டு வருவோம், திருப்பி வருவோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23. எதுக்காக சொல்றாருன்னா, இயேசுநாதர் தம் சீஷர்களோட ஊழியத்துக்கு போயிருக்காரு. நம் தேவன் ஒரு நல்ல டீச்சர், அவர் நல்ல போதகர். அவர் இயேசுநாதர் நல்ல போதகர். ஒரு காரியத்தை தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் பாருங்க, இயேசுநாதருக்கு பசி உண்டாயிட்டான். இயேசுநாதருக்கு ஐயா இப்ப கடவுள் இல்லையா, அவரு மனுஷனாங்க, அவரு மனுஷன் தான். அவருக்கு பசி உண்டாயிட்டான். இயேசுநாதருக்கு உன்னை போல என்ன போல அவர் இருந்தாராம். ஆமென். அப்ப அத்திமர சீசன் கிடையாது, ஆனா அத்தி மரம் இருக்காங்க, உள்ள இலைகள்லாம் இருக்கு. இது பசி உண்டாயிட்டு என்ன பண்ண, கிட்ட போயிட்டு ஏதாவது அத்திப்பழம் இருக்கும், போயிட்டு சாப்பிடலாம். அது போனா ஒண்ணு கூட காணாமா, தேடி பார்க்கற ஒரு பழம் கூட காணாமா, அதுல ஒரு பூ கூட காணாம். அதுல சொல்ல, இனி ஒரு நாளும் முன்னு எடுத்து கனியை புசியாது இருப்பானாக சொல்லிட்டு போயிட்டாரு. அவர்தான். இல்ல சிஸ்டர் 11:20 முன்னாடி பார்க்கும். அப்பொழுது நமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் சிஸ்டர் அம்மா என்ன படிக்கிறீங்க? மார்க்மா சொல்றது, நான் மார்க் 11ஆம் அதிகாரம் 20 சொல்றாங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் தான் சீனியர். ஏசுனது அடுத்தது பேதுரு தான். ஆனால் அங்கே என்ன பண்ண, அந்த கூட்டத்தை நடத்தபடி தலையாக வச்சிருந்தார். அங்கே பேச்சு இருப்பார், அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பார். சொல்லி பேர் அப்ப ரவி போதகரே, நீங்க சபிச்சு அத்திமரம் வேரோடு பட்டு போயிட்டு பாருங்களேன். அது சபித்த உடனே, அந்த வார்த்தை புறப்பட்டு போயிட்ட உடனே என்ன பண்ண, உள்ள போயிட்டு என்ன பண்ண, அது ப்ரோசஸ் ஆகுது. அது அழிக்கும்படி ப்ரோசஸ் ஆகிட்டு இருக்கு உள்ள. நீங்களும் வார்த்தை சொல்றீங்க, ஜெபிக்கிறீங்க, சபிச்ச உடனே அத்திமரம் பட்டு போலாங்க. மறுநாள் காலையிலே நடந்து போறாங்க அந்த சைடா. அப்போ பேதுரு நினைவுக்குள்ள சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சபிச்ச மரம் பட்டு போயிட்டேன்னு. அப்புறம் நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபத்துக்கு பதில் வரல, நான் சுகமாகல, நான் ஆசீர்வாதமா இல்லை, நான் இங்க தாழ்த்தப்பட்டிருக்கேன், மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க சுகமா தான் இருக்கீங்க, நீங்க சமாதானமா தான் இருக்கீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் நீங்க. அல்லேலூயா. கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும், நீங்கள் வேண்டுவதற்கும், நீங்கள் எண்ணுவதற்கும் கர்த்தர் அதிகமாக கிரியை செய்ய வல்லவரும் நல்லவரமா இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை போல் என்னை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இன்று சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கு அவர் கை கொடுக்கும்படி வந்தார். அவர் ஆமென். தேவதூதர் கை கொடுக்க வரலையா, ஆபிரகாம் சந்ததியார் உனக்கும் எனக்கு கை கொடுக்கும்படி தூக்கும்படி வந்தார் அவர். அல்லேலூயா. தேவதூதருக்காக அவரு மறிக்கல, தேவதூதருக்காக அவர் ரத்தம் சிந்தல, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார் அவர். உனக்காக எனக்காக தான் மரித்தார் அவர். உனக்காக எனக்கு தான் 3ஆம் உயிரோடு எழுந்தார் அவர். அல்லேலூயா. தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டாங்க, நீங்கள் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவனை போலவே. அல்லேலூயா. தேவ சாயலும்படியும் அவர் ரூபத்துபடி நீங்கள் நானும் இருக்கும். நமக்குள்ள ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அது வசனம் போல நீங்கள் தேவர்களாம். வசனத்தை கை கொள்வது யாரா? தேவர்களாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்க யார்? நீங்க தேவர்கள். வசனத்தை நீங்க என்ன பண்றீங்க? கை கொள்றீங்க. அடுத்து படிங்க. அவரை நோக்கி, ரபி,
இதோ நீ சகித்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்றான். 22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். பழைய ஏற்பாடு செஞ்சாத ஆசீர்வாதம், செய்யலாம் ஆசீர்வாதம் கிடைக்காது. புதிய ஏற்பாடு சொன்னாரு, நீ எதையும் செய்ய தேவையில்லை, நான் செஞ்சது விசுவாசி, அது கல்வாரி உனக்கான செய்து முடித்த நன்மைகள் விசுவாசி என்றாரு. ஆமென். ஆமாம். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ளணுமா வாழ்க்கையில்? சுகமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும் நீ பெற்றுக்கொள்ளணும். என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும். ஏன்னா தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? பலன் அளிக்காது என்று நீ நம்பு என்றாரு. இந்த விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்படி வெள்ளை ட்ரெஸ் போறதால தேவனுக்கு பிரியமா நான் இருக்கேன், பரிசுத்தமா நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்காத. நீ நகையால கைட்டதால நீ தேவனை பிரியமான வாழ்ற பூமியில நினைக்காத. நீ ஆண்டவர் உன்னை அவுட்லுக்கை ஃபாலோ பண்றது கிடையாது. நீ ஷார்ட்டா முடிவெட்டுறதால, நீ மீசை எடுத்ததால, நீ தாலி எடுத்ததால நீ பரிசுத்தவான் கிடையாதுப்பா. நீ தேவனுக்கு பிரியமான வாழ்வு நினைக்காத. அவர் யாரும் பிரியப்படுத்த முடியாது. அவர் இருந்த பிரியப்படுவார். அவரு விசுவாசிக்கிறியா நீ? அதுதான் பிரியப்படுவார் அவர். அல்லேலூயா. தேவன் வரும்போது பூமியில உன்னை பார்ப்பாரா? விசுவாசத்தை பார்ப்பாரா அவங்களுக்குள்ள? அல்லேலூயா. 23 படிங்க. எவனாகிலவனா யாராலும் யாரா சொல்றாரு? வரப்பட்ட தாசரு, வயசான போதகரு, இல்ல சீனியர் பாஸ்டரு, இல்ல தீர்க்கதரிசி அவரு, இல்ல வரம்பெற்ற அக்கா அவங்க, அப்படி போடல. விசுவாசி யாரா இருந்தாலும் எவனாகிலும் படிங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து படிங்க, சமுதிரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல், சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ நம்ம மலையை பார்த்துனா நம்ம பாட்டு எங்கேயாவது மலை பிரதேசமா எங்கே அப்படி நினைக்கிற மலையே போ, இயேசு சொல்லியிருக்கிறாரே மலையை பெய்து போகுமாவே, போன போகாது. அது மலைன்னு என்ன சொல்றாரு? வாழ்க்கையில இப்ப என்ன போல மலை பிரச்சனைங்க இருக்கு. உன் கண்ணு மேல எது பிரச்சனை மலை போல நிக்குது? வியாதி, வறுமை, துக்கம், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லாம் குடும்ப பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, உன் வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எல்லாமே மழை போல இன்னைக்கு கடல் மழை போல பிரச்சனை முன்னாடி நிற்குது. இது எப்படி வெளியே வர போறேன்? எப்படி யாரு கை தூக்க போறான்? யாரு விடுவிக்க போறான்றாரு? யாரு விடுவிக்க தேவையில்லப்பா. நான் எல்லாம் சேர்ந்து முடிச்சிருக்கேன். சிலுவையில வார்த்தை கொடுத்துருக்கேன், அதை கவனி நல்லா. அல்லேலூயா. மகனே, வசனத்துக்கு செவிய சாய், வசனத்துக்கு செவிய சாய் என்றாரு. வார்த்தையை கவனி. இங்க வந்து என்ன பண்றது? இங்க வந்து தூங்கிடாத. நீ தூங்க முடியாத வீடு சபை கிடையாது. இங்க வந்து எப்படி ஷார்ப்பா வரணும் காது. அல்லேலூயா. எதையும் யோசிக்காத, போயிட்டு வராத. இங்கே அமர்ந்து நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவனாகிய மலையை பார்த்து அப்படி சொல்லணும். வியாதி இருக்கா, என்ன பிரச்சனையோ கண்ணுமா நிறுத்திக்கோ. அப்படியே நிறுத்தி மனசுல சந்தேகப்படாம, ஆண்டவரே எழுதிருக்க, ஆண்டவரே எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுதிரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்ன நடக்கும் என்று சந்தேகப்படாம சொன்னா போக. நீங்க ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் அப்பா சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். வியாதி மலையே, கடன் மலையே, தரித்திர மலையே, சாப மலையே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். என் சரீரத்தை விட்டு, என் வீட்டை விட்டு நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்கிறேன் என்று சொன்னால் நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா.
நீ தேடியும் காணாதிருப்ப. உன்னோடு போராடுகிற தேடுத நீ காணாதிருப்பாய் நீ. ஆமென். வியாதி போராடுதா, நீ சொல்லிப்பாரு, விசுவாசம் சந்தேகப்பட சொல்லிப்பாரு, கண்டிப்பா இது போகும். அது ஆமென். டாக்டர் போட்டு கொடுத்தாரு போகாதன்னு, சார்பு இருக்கிற டாக்டர் போட்டு கொடுக்குறாரு, அது கூட பார்க்காத, இவன் சொல்லி போட்ட பாரு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லு, ஆண்டவரே உன் தழும்புகளால் நான் குணமான ஆண்டவரே, உன் தழும்புகளால் சுகமான ஆண்டவரே. ஆமென். சொன்ன அந்த தெய்வீக சுகம் உன் உள்ளங்காலம் முதல் உச்சந்தலை மட்டும் எலும்புகள் நரம்புகள் ரத்தங்கள்லாம் உயிர் பெறும். உங்க சாவுக்கு ஏதோ சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதே காலம் ரோமர் 8 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் என்னை விடுதலை ஆக்கிற்றே. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும், நீங்க வியாதி நேரத்துல இந்த மருந்து அப்ளை பண்ணணும். ஆமென். வியாதி நேரத்துல இந்த வார்த்தை என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். வியாதிக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே விசுவாசமா சொல்றேன்ப்பா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலாக்கிட்ட ஆண்டவரே. அப்ப இந்த பாவத்துக்கு இந்த வியாதிக்கு எவன் பலன் இல்லை ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேரோட கொட்டு போகட்டும். அல்லேலூயா. அவர் அத்திமதி சபிச்சாரு, பட்டு போயிட்டு, மலையை பார்த்து பேசினாரு, பேர்ந்து போயிட்டு. அல்லேலூயா. அப்ப நீ அதுதான், அதே வார்த்தை உனக்கு இருக்கு, அந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கு. அந்த வார்த்தை நீ வாயில போய் நீ பேசு. நீ சபி, வியாதியை பார்த்து சபி, உன் கடனை பார்த்து சபி, உன் குறையை பார்த்து சபி, உன் பிரச்சனை பார்த்து பேர்ந்து போ சொல்லு. அல்லேலூயா. கண்டிப்பா போகும் அது. நான் என் வாழ்க்கை இந்த பிரச்சனைகள்லாம் போயிருக்கு. ஆமென். நான் விசுவாசித்தேன், நான் நம்பின வார்த்தையை. அல்லேலூயா. அப்ப நீங்க நம்ம உனக்கு அதான் எவனாகிலும் பாஸ்டர் மடம் போடல, எவனாகிலும் நான் இனிதான் ரசிக்கப்பட்டு இருக்கேன் உனக்கம் தான். சபைக்கு எது போற முக்கியம் கிடையாது. என் தாத்தாக்கு தாத்தா கூட்டருக்கு கூட்டக்க, என் தாத்தா தாங்க இந்த கோயில் சூரிய கட்டினாரு, இருக்கட்டும். விசுவாசம் இருக்கா உனக்குள்ள? பார்த்து கவனிச்சிருக்கியா? இன்னைக்கா பேசியிருக்கிய விசுவாசம் பயன்படுத்தி இருக்கியான்றாரு. 100 மணி விசுவாசம் கொடுத்துருக்கேன்பா, 30வது பயன்படுத்தினான்றாரு. 30, 60, 100 விசுவாசம் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுதான். விசுவாசம் எடுக்கவே இல்லையா? மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க பத்திரமா. விசுவாசத்தை பயன்படுத்து. ஆமென். விசுவாசத்தினாலும் ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை யார? பிசாச. ஆமென். விசுவாசம் இருக்கணும், ரத்தத்தினா பண்ணணும், சேர்த்துக்கணும் உள்ள. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, கூட என்ன பண்ணணும்? சிலுவையில் ரத்தத்தை என்ன பண்ணணும்? சேர்த்துக்கணும். விசுவாசத்தினாலும் ஆட்டுக்குடி ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார்கள். வெளிப்பட எழுதப்பட்டிருக்கு. நீ நம்ம என்ன பண்ணாங்க, இன்னைக்கு தண்ணியும் எண்ணெயும் என்ன பண்ண, எண்ணெயை கலந்து மிக்ஸ் பண்ணி தெளிச்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான். அந்த ஐயா என்னை ஜெபிக்க சொன்னார், ஜெபிச்சேன். அல்ல அந்த ஐயா ஓகே ஜெபம் பண்ணாரு, சந்தோஷம். ராஜ் என்ன சொல்லிட்டாரு, போயிட்டு என்ன பண்ணார், போயிட்டு செம்புல தண்ணி கொண்டு வாமான்ட்டார், எண்ணெய் பாட்டில் கொண்டு வான்ட்டார். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு ஊற்றாத, 2 சொட்டு தான் ஊற்றணும். 2 சொட்டு 3 வாட்டியாக ஊற்று. அது என்ன கணக்கு நமக்கு தெரியாது. ஊற்றி, அம்மா நீ ஒரு 2 வாய் குடிமா, அவர் புருஷனுக்கு 2 வாய் கொடுமா, மீதெல்லாம் வீட்டில் சுற்றி தெளிச்சு விடு, எல்லா காத்துக்காரமும் போயிடும். நான் ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு எனக்கு. அங்கே ஏன்னா சொல்ல முடியல, வயசானவர். சரி சொன்னால் நல்லா இருக்காது, சொல்லலாம். அப்புறம் போதகர் என்ன சொல்கிறாங்க, விசுவாசிகளுக்கு சக்தி சொல்கிறது கிடையாது. எண்ணெய் தேய்க்கிறதோ எல்லாம் பார்த்து தான் வந்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன தேய்ச்சிருப்பேன், தண்ணியில் மஞ்சள் போட்டு வீட்டு ஃபுல்லாக தேய்ச்சிருப்பேன், கோமியம் தேய்ச்சிருப்பேன். ஏன்னா பண்டு தான் வந்துருக்கலாம். நம்ம இது மதம் கிடையாது, இது அதே இதில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இது விசுவாச வாழ்க்கை. இது ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது விசுவாச வாழ்க்கை. ஆமென்.
இது விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காதபடிக்கு வார்த்தையை சொல்லித் தராம என்ன செய்கிறதோ, வீட்டு முன்னாடி உப்பு கொட்டு, இது ஜெப உப்பு, இது கொட்டனா எந்த பிசாசு சொல்ல வராது. வீட்டு முன்னாடி இயேசுவை போட்டோ மாட்டி வை, பிசாசு வரும்போது பயந்துட்டு போயிடும். இப்படிலாம் பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நீங்க நல்ல சபைக்கு வந்துக்கிறீங்க, நீங்க அல்லேலூயா. நீங்க நல்ல சபைக்கு வந்துதான் நீங்க மாறிட முடியாது, விசுவாசத்தை தான் மாறுவீங்க. அல்லேலூயா. ஸ்கூல் எல்லாம் நல்ல ஸ்கூல் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ் ஆகுறாங்களா? இல்லையே. கரெக்டுங்களா? சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, காசு செலவு படிக்கிறாங்க, பயங்கர காசு ஆகும். எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்களா? இல்லையே. 3 கிராஜுவேட்டாக இருக்கும், ஏபிசி 3 கேட்டகரி இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களாம் ஒரு செட்டாக இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க ஒரு செட்டாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க சேர மாட்டாங்க, எதிரி அவனுக்கு இவனுக்கும். ஏன்னா இவனும் படிக்கிறல, இவ்வளோ சுற்றி 5-6 பேர் இருப்பான், படித்தாலும் தனியாக இருப்பான். அப்போ நீங்கள் நல்ல சபை போகிறதால புத்தி தெரியாது, நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா புத்தி தெரியும். அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணாங்க, யூடியூப்ல நாடகத்தை போட்டு வந்தாங்க. ஒரு வாட்டி வீட்டில் ஜெபானை பூசி இயேசு ரத்தம் இயேசு வீட்டில் பூசி நாடகம் எடுத்தோம் நாங்கள் யூடியூப்ல இருக்கு பாருங்க. எதையாவது காஸ்பல் சொல்லணும், இது உங்களுக்கு பலன் கொடுக்காது. பிசாசுக்கு பைபிள் நல்லா தெரியும், பைபிள் உன்னை விட என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும். வார்த்தையை வச்சு அவனும் பேசுவான், ஆண்டவரும் பேசுவார், மைண்டும் பேசும். எது நீ கெஸ் பண்ணுவ, இது தேவ வார்த்தையா, இது பிசாசு வார்த்தையா, இது மைண்டு வார்த்தையான்னு. புரியுதுங்களா? நீ நினைக்கிற ஆண்டு பேசிட்டாருன்னு. குழந்தையே பிறக்கல, குழந்தை சத்து எப்படி கேட்க உனக்கு? நீ நினச்சிக்கலாம் குழந்தை இருக்குன்னு வயிற்றுல, ஆனால் குழந்தை இல்லை, உண்மை உனக்கே தெரியும். அல்லேலூயா. அது அந்த சொன்னார், என்னை எல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது, நான் போகிறேன், நான் போய் வேண்டிக் கொள்வேன், அப்போ பிதா தேற்றவான் அனுப்புவார், அவனுக்குள் பிரவேசித்து உன்னை சகல சத்தியத்தை போதித்து உன்னை வழி நடத்துவார். நீ வலது போன இடது போகணுமா என்று உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. நீ கிருபையை விட்டு விலகும் போது, நீ கீழே விழும்போது அவன் தூக்கி எடுப்பார். உன்னை அவர் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் தேவன் என்று. அல்லேலூயா. அப்ப முதலாவது கீழ்ப்படியணும், 2வது விசுவாசிக்கணும். சொல்லுங்க. எனக்கு கிடையாது, ஆண்டவருக்கு. ஆமென். ஆமா, ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஆண்டவர் விசுவாசிக்கணும். நம்பிக்கை நம்பணும், அவரை நம்பணும். உன் சூழ்நிலை நம்புறால, உன் பிரச்சனை நம்புறால, அதை பாருங்க. எபிரேயர் எடுங்க, பதினொன்றாம் அதிகாரம். எபிரேயர் 11. எபிரேயர் 11:1. படிங்க, அடுத்தது படிங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். போதுமா. அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமா இருக்கிறது. கம்ஃபர்ட் நிச்சயமா இருக்கிறது. ஆவிக்கிற மண்டலத்தில் மக்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அவர். அல்லேலூயா. உனக்கு என்ன சாவரவருக்கு என்ன வேணும், எல்லாவற்றையும் சிலுவையை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. சிலுவையில் அது கண்ணில் பார்க்கல, அது நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு.
நீ கண்ணில் பிரச்சனை பார்க்குற, உண்மைதான். வியாதியை பார்க்குற, உண்மைதான். கலவை உண்மைதான். சண்டை சச்சரவு உண்மைதான், இல்லை சொல்லலாங்க. ஆனால் அதுவும் உள்ள முடிவு கிடையாது, அதுவும் தலையெழுத்து கிடையாது. காணப்படாதவரின் நிச்சயமா இருக்கிறதா. எல்லாமே என்ன தேவனுடைய வார்த்தையினாலே சகலமும் உண்டாயிற்று என்றார். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்னா, மனசுல நீங்க விசுவாசித்து வாயில சொல்ல சொல்ல சொல்லதான் விசுவாசம் கம்பரேஷன் ஆகும். அல்லேலூயா. நம்ம கார் ஓட்டுறோம், பைக்கெல்லாம் ஓட்டுறோம். சில வண்டி போக போக தான் பிக்கப் ஆகும். கீர் போட 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 தான் இன்ஜின் சூடாக தான் வண்டி பறக்கும். வண்டி கரெக்டுங்களா? அது போல வார்த்தையை கேட்டு 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 இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி நீ பேச 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 உனக்குள்ள நம்ம விசுவாசம் என்ன பண்ணுமா 100 மடங்கு பலன் செய்யுமா. அல்லேலூயா. ஆமாம். நீ எதுவுமே பேசாம பொம்முலே இருந்தாலும் விசுவாசம் உனக்குள்ள என்ன போகலாம், செத்து போயிடும். உங்களுக்குள்ள விசுவாசம் செத்துதான் இருக்கும். இப்படி விசுவாசம் கிரியை செய்யணுமா. விசுவாசிக்கணும், கிரியை செய்யணும். விசுவாசிக்கணும், வாயில சொல்லணும். விசுவாசிக்கணும், வாயில சொல்லணும். அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். என் குடும்பத்தில் சுகம் தங்கி இருக்கும், சமாதானம் தங்கி இருக்கும், என் சரீர சுகம் தங்கி இருக்கும். நான் தழும்புகளால் சுகமான நான், எனக்கு பலன் இருக்கு, சேலைக்குள்ள பாயவேன், மதிலை தாண்டுவேன், என் கையில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வாக்கு நம்பி உள்ளா இருக்கும். நான் கடன் வாங்க மாட்டேன், இனி நான் கடன் கொடுப்பேன். என் திராட்சை புரண்டு ஓடும், என் களஞ்சிய நிரம்பி வழியும். நான் வாழாம தலையா இருப்பேன், கீழே எல்லாம் மேல இருப்பேன். எப்படி இயேசு ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது, ரத்த கோட்டைக்குள்ள இருக்க நான், ஒரு தீங்கு அணுகாது, ஒன்றே சேதப்படுத்தாது என்று போகும்போதும் வரம்பு சொல்லிக்கொண்டே இருந்தேன்னா அது விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். உன்னை விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். ஏன்னா வாயில ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, அதிகாரம் இருக்கு வாயில. அல்லேலூயா. நம்ம நினைச்சோம் ஐயோ அந்த ஐயா வாயில தான் இருக்கு பொழுது. அந்த ஐயா வாயில கிடையாது, உன் வாயில என் வாயில தான் இருக்கு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பான், மரணம் ஜீவனும் உன் வாயில இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப கருத்து சொல்ல விரும்புகிறேன் நான், உங்களுக்கு புரியுற மாதிரி. பெரும்பாடு 12 வருஷமா பெரும்பாடு ஒரு ஸ்திரீ, அதை படிச்சு காமிக்கிறேன். மார்க், மத்தேயு, ஒன்பதாம் அதிகாரம் 20 பக்கம் 13 புதிய ஏற்பாடு. மத்தேயு 9:20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. போதுமா இது பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, உங்களுக்கு எல்லாம் தெரியும் கதை. உங்களுக்கு உதிரப்போக்கு, ப்ளீட் ஆகுது. எத்தனை வருஷமா? 12 வருஷம். எவ்வளவு ஒரு கொடூரமான வியாதி அது. அது கேன்சராக இருக்கக்கூடாது, அறிகுறி இருக்காங்க, கேன்சராக மாறிடும். ஆகுது பிளட் கேன்சரா சொல்றாங்க, பட் தெரியல அது இருக்கலாம் சொல்றாங்க. 12 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதால 12 வருஷம் உதிரப்போக்கு ஆகுது. தன் ஆஸ்தியை பாதி மருத்துவத்துக்கு செலவு பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாம், சொத்தியே பாதி போயிடுச்சு. எவ்வளவோ சம்பாதிச்செல்லாம் பணத்துக்கே போகுது, ஹாஸ்பிட்டலுக்கே போகுது, மெடிக்கல் ஷாப்புக்கே போகுது பணம் எல்லாம். புரியுதுக்காக சொல்கிறான். அப்போட அவ சுகமே ஆகலையா அவ. ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டா அவ, இயேசுநாதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. இப்போ நீ கேள்விப்படுறீங்களே, இயேசுநாதர் மரித்தோரை எழுப்பினாரு, குருடர் காண செஞ்சாரு, செவிட கேட்டான், சப்பாளி நடந்தான், செத்துப்போன உயிரோடு இருந்தா நீ கேள்விப்படுறீங்களா? அது போல அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசுநாதர் பக்கத்து ஊருக்கு வந்துக்கிறாரு, கண்டிப்பா இங்க சரி ஒரு நாள் நம்ம ஊருக்கு வருவார். அவருன்னு என்ன பண்ணாரு அவர் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகியோம் தொட்டால் சொஸ்தமாவன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. அப்ப என்ன பண்ணிருக்காவ, ஏசு சொன்ன வரல, தொடல, இருதயத்தில் என்ன பண்ண சொல்லிக்கொண்டே இருந்தாளா கண்டினியூஸ்லியா.
நான் கண்டிப்பா வருவாரு, நான் தொட போறேன், தொட்ட சுகமாவேன், நான் சுகமாவேன், நான் சுகமாவேன் சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? உள்ளத்துல சொல்லிக் கொண்டே இருந்தாராம். அதான் போட்டிருக்காங்க. நீங்க படிங்க, நீங்க படிங்க. இல்ல அதே படிங்க, 21 படிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொந்தமாவேன் என்று நான் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டேன். போதும். தன் உள்ளத்தில் அதே யோசனை, எப்படியாவது வருவார். அவரு வந்தாருன்னா அவர் ஓடத்தை நான் அங்கேயே தொட போறேன், தொட்டோட நான் சுகமாயிடுவேன், சுகமாயிடு சொல்லிட்டு இரவு பகல் என்ன பண்றா? அதையே தியானிச்சு கொண்டே இருந்தாராம். இதெல்லாம் தியானிச்சா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் சொத்துல அழிஞ்சு போச்சு, நான் செத்து போயிடுவேன், யாரும் இதுல இருந்து காப்பாற்ற முடியாது, நான் அழிஞ்சு போயிடுவேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் சபிக்கப்பட்டவன் அப்படி என்ன நான் ஒரு காலத்துல. இப்ப அவங்கள பாருங்க, விசுவாசம் வந்த பிறகு, இயேசு நம்மள பிறகு, அறிந்து கொண்ட பிறகு அவர் கணக்கு திறக்கப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவார் அவரு. அதை கண்டிப்பா வசதி தொடுவேன், தொட்டோட சுகமாவேன், நான் சுகமாவேன், சுகமாக சொல்லி உள்ளத்துல எண்ணிக்கொண்டாலாம். அல்லேலூயா. பாருங்க, எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அப்போ வந்துட்டார். அவர் சொன்ன மாதிரியே அந்த ஊருக்கு வந்துட்டாரு. ஜனக்கூட்டம் என்ன பண்ணுது? அவரை ஜனக்கூட்டம் நெருக்குது. படிங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. பேசுதல் கேட்கிறாரு, யாரையும் தொட்டு இருக்காங்க. இயேசு பப்ளிக் ஃபிகர் அவர். ஆமா, அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசம் எங்க பரமேற்றான். அப்ப வெரி ஹை கிளாஸ் அவர். எங்க போனாலும் கூட்ட சுத்தம் வர. ஆமென். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிஎம் போறாரு, இவ்வளவு கூட்டம் முன்னாடி போகுது, முன்னாடி போலீஸுங்க, மீடியா, ஆம்புலன்ஸ் எல்லாமே போகும், பந்தோபஸ்து போலீஸ்க்கு எல்லாமே எங்க படிச்சு போவாங்க. ஏன்னா பெரிய ஆள் அவரு, தமிழ்நாடு சிஎம் அவரு, பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அது போல இவர் பப்ளிக் இவர். அல்லேலூயா. வானத்தை உண்டாக்குற கர்த்தர் அவர். ஆமென். அப்ப அவர் பின்னாடியும் ஜனங்க என்ன பண்ற, கூட்டமா ஈ மாதிரி, ஆமா ஈஸ்வர் மாதிரி நிற்கிது. அவருக்கு முன்னாடி நிற்க முடியல. ஆனா நம்ம எப்படி கூட்டத்துல போக முடியாதுல்ல, பெரும்பாலும் என்ன பண்ண கண்டிப்பா போக முடியாது. எப்படியாவது தவறு போயிருக்கலாம், எப்படி போச்சோ, எப்படியாவது நான் தொட்டு ஆகணும், விசுவாசம் நமக்குள்ள இருந்தது. நான் தொட்டா சுகமாவேன். எப்படி தொட்ட உடனே சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், யாரு தொட்டது? இவ்வளவு பேர் இருக்குங்க, அந்த கை தொடுவாங்க. ஆசை தானே, ஆண்டவரை அணுவா, முடி வச்சு அணுவா, அது டச்சு பெருசா தெரியல. அவனை சும்மா சாதாரண தொடுறாங்க மாம்சத்துல. இவன் விசுவாச தொட்டிருக்கா. இவன் எனக்கு தலைமை புறப்பட்டது, யார் என்ன தொட்டது என்றாரு. அல்லேலூயா. இது தொட்டது வேற விசுவாசம், இது தொட்டது ஆவிக்குரிய விசுவாசம், இவங்க தொடுறது ஆசிரியர் விசுவாசம். அதுக்கெல்லாம் அவரு ஃபீல் பண்ணல. தொடுறாங்க ஜனங்களை சந்தோஷமா ஃபீல் பண்ணல. எனக்கு தொட்டது யாரு? எனக்கு விசுவா எனக்குல வல்லமை புறப்பட்டது என்றார். அல்லேலூயா. சொல்ல, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற கடை நீ ஆக நீ சுகமான என்றார். உன் வேதனை நீங்கி, உன் வலியை நீங்கி, நீ சுகமாகி சமாதானத்தை போ என்றார். அல்லேலூயா. சொன்னார், உன் வேதனை நீங்கட்டும். நீ உன் உடம்புல வேதனை இருக்கா, வலி இருக்கா, இயேசு நாமத்தை நான் சொல்றேன், உன் வேதனை நீங்கும், உன் வலி நீங்கும். அல்லேலூயா. நீ சுகமா இருப்ப. நீ சுகமுடைய அப்பம் சொல்ற, சுகமுடைய அப்பம் பிரெட். ஆமா, உனக்காக அடி வாங்கி சம்பாதிச்சிருக்கா சிலுவையில் அவர். ஆமா, எப்படி ஒரு சுகம் வராம இருக்கு சொல்லணும். என்ன எப்படி ஒரு சுகம் வராம இருக்கும்? எனக்கு அவ்வளவு அடி வாங்குனீங்களப்பா, உள்ளங்கால உச்சந்திரம் அடி வாங்குனீங்களே, அப்ப உள்ளங்கால உச்சந்திரம் சுகம் தங்கிருக்கணுமே. என் சுகத்தை விட மாட்டேன் பிசாசே, என் சுகத்தை திருடாத, சுகம் என்னுடையது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தில் மீட்கப்பட்ட சுகம் அது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு வைராகத்தை நிற்கணும், சுகம் என்னுடையது நம்ம. அல்லேலூயா. வீட்டில் மருமக மாமியார் இருப்பாங்க. மருமக வந்த என்ன பண்ணுறாங்க, மருமக எப்படியாவது மாமியார் போஸ்ட்டை பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்களே. மாமியார் என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்களா? இத்தனை வருஷம் காலங்காலமாக நான் வீட்டில் இருக்கிறாங்க, நீ நேற்று வந்தவன் என்னை ஓவர் டேக் பண்ணி நீ மேலே வரணும்னு பார்க்குறியா, என்னை டம்மி ஆகணும்னு பார்க்குறியா? கண்டிப்பாக அந்த யூகோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது
விட்டு கொடுக்குறோமா? இது விட்டு கொடுக்கல. அப்போ வியாதி வந்து கம்பெனி இருக்காது. என்ன வியாதி என்ன வளரும்போது வியாதி வரதான் செய்யும், கால் முட்டி தேய் தான் செய்யும். வயசாகுதுல, யாரும் தெரியாது வயசாகிடுச்சு உனக்கு, வயசாகுதுல எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு தலைவலி வந்துடுச்சு. யார்? எனக்கு. உன்னுடைய அக்ரிமெண்ட்டில் அது எழுதி கொடுத்துருவாங்களாம் அப்பா? எந்த எடுத்துக்கிறது? வியாதி வந்து கிடையாதுமா. அல்லேலூயா. வியாதி வந்து கிடையாது, பிடிக்கூடாத வியாதி பிசாசு பொறுத்தது, தூக்கி போட்டுருந்தோம் அது. அல்லேலூயா. ஆமாம். ராங் அட்ரஸ் சொல்லுங்க. ராங் அட்ரஸ். போஸ்ட் வருது பக்கத்து வீடுக்கு, நீ வாங்கிப்பியா? ஐயா எந்த கிடையாது, அது இது தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க, தப்பான விலாசம் கொண்டு வந்து கொடுத்துக்கிறீங்க, இது பக்கத்து வீடுங்க, அங்கே போங்க, இதை அங்கே போடுங்க. சொல் பிசாசே, இது வியாதி எந்த கிடையாது, இது சுகத்தின் வீடு, தஜ்ர பேயே இங்க வராத, இது கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இது ராங் அட்ரஸ். சபிக்கப்பட்டவர்கள் கண்ணு தெரியவனுக்கு எப்படி இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறத பார்க்கலையா? நீ ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற பார்க்கலையா? நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலையா? பிசாசே, குருடனே, முட்டாள பிசாசே, கேளு, நான் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எதிர்த்து நெல்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசு. அல்லேலூயா. இவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? இரவு பகலும் அவங்களுக்கு விசுவாசம் வர என்ன பண்ணணும்? இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கரும்பு ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் ஜூஸ் போடுறாங்க, கரும்பு ஜூஸ் மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த முழு கரும்பை உள்ளே அப்படியே வைப்பான், அப்படியே அமுங்கி போய் சப்பையாக வெளியே வரும். திருப்பி என்ன பண்ணுவான்? எடுத்து திருப்பியும் அதை வச்சு ட்ரை ஆக்கிடுவான், அதை ஒன்றுமே சக்கியாக்கிடுவான், அதை சாரெல்லாம் எடுத்துடுவான், அதில் வந்து தூக்கி போட்டுடுறான். அதுபோல் விசுவாசம் என்ன பண்ணணும்? நீ அக்கினி சூழலில் போகும்போது, நீ பிரச்சனையில் போகும்போது என்ன பண்ணணும்? விசுவாசம் உனக்கு என்ன பண்ணுது? அது பொண்ணாக விளங்கும். அது ஆமென். விசுவாசம் செத்து போகாது. நீ பிரச்சனைக்குள்ளே போக 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 வெரி ஸ்ட்ராங் ஆகிடுவேன், நீ மழை போல ஆகிடுவேன். அவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனையா, ஐயோ பிரச்சனையே என்ன நிற்க முடியுமா? நீ நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் யாரு? இங்கே வரலாமா? நீ போ போ, வேலையை பார்த்து போ. வேலையில் ஒன்று நீ சொல்லுவேன், நீ தைரியமா கேமடி பண்ணுவ. நீ பிசாசு எங்கே வந்துக்கிற? நீ என் தேவன் எப்படிப்பட்ட தேவனு? சிங்கத்தில் வாய் கட்டினாரு, அக்கினி சூழல் விடுவிச்சாரு. அந்த தேவன் ஆராதிக்கிற என்னை எப்படி கைவிடுவாரு? என்னை எப்படி விலகுவாரு? அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை சொல்லியிருக்கிறாரு. அதனால் தைரியம் கொள்கிறேன், நான் மரண இருள் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனே என்னோட கூட இருக்கிறேன், ஒரு கோலம் தடிவை தேற்றம் இது எழுதப்பட்டிருக்குதாண்டவரே. அல்லேலூயா. அப்படிதான் அப்படி தைரியமான பண்ணுவீங்க, கேமடியா பேசுவீங்க. பிசாசு என்ன பயப்பட மாட்டேது? நம்ம தொட்டு பார்க்குறோம், சிறுபிசை பண்ணி பார்க்குறோம், ஏறி பார்க்குறோம், குதிச்சு பார்க்குறோம், பயப்பட மாட்டேது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசித்து நீ பேச 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 உங்களுக்கு என்ன பண்ணாடு? ஒரு பழக்கம் ஆகிடும், மற்றும் முயற்சி பயிற்சி, அது வாழ்க்கை நடைமுறை ஆகிடும் வாழ்க்கையில். அல்லேலூயா. சொல்ல நீதிமன்றம் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல நிற்பான், எதுக்கு பயப்பட மாட்டான். சொல்ல என் பக்கத்தில் 1000 பேரும், நீ வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது அழுகவே அழுகாது. இல்லை அவர் சொல்லிட்டாரே, அவர் சொன்னா சொன்னதுதான். எவ்வளவு வேணும் புயலியாத தேவன் அவர். அல்லேலூயா. கொண்டா சொன்னேன், இந்த ஃபோனு எனக்கு தெரிஞ்சு ஃபோனு உங்களுக்கு தெரியும் ஃபோனு இது ஏசுதா, இது கோல்டு ஃபோன் சொன்னாதான் கோல்டு ஃபோன் ஆகிடும் கையில். அப்படியாது, ஏன்னா அவர் புயலியாத தேவன் அவர். ஆமென். பொய்ய சொல்ல மாட்டார், சொன்னா சொன்னது தான். அல்லேலூயா. அப்படி சுகமா இருக்க சொல்லிட்டாரா? நீ சுகமாக தான் இருக்க, நீ எப்போ அவர் சொல்லிட்டாரு. நான் சொன்னா நீ யோசிக்கலாம், ஆனால் அவர் சொன்னா நீ நம்பிதான் ஆகணும். அல்லேலூயா. சுகம் இல்லைன்னா கூட சுகம் தேடி வந்துடும். கூப்பிட்டியாமா? வந்துட்டான்னு. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம், இந்த ஆவிக்குரிய உலகம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கான்? ஸ்பிரிச்சுவல் லைஃப் வார்த்தையில் இயங்கிக் கொண்டு இருக்கு. ஆமென். எப்படி பணத்தால் இந்த பூமி இயங்குதோ
தேவராஜ்யம் அவர் வார்த்தையை கொண்டிருக்கு. நீ சொன்னா உனக்கு வேலை செய்யும்படி தூதர்கள் இருக்காங்களாம். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு வழிகளெல்லாம் தூதர்கள் கட்டளையிடுவாராம். அப்ப நீ என்ன பண்ணணும்? வெளியே சொல்லிட்டு ஆண்டவரே, எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே, என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக உன் தூதர்களுக்கு கட்டளையிடுன்னு சொன்னீங்களேப்பா. ஆமென். ஆமா, எத்தனை வாட்டி தேவன் தூதர் நம்பிக்கை என்னை காப்பாற்றி இருக்கிறாரு. ஆமென். உங்களே காப்பாற்றி இருப்பார் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமா, எத்தனை வாட்டி நடந்துருங்க சொல்லியிருக்கான்னு தெரிஞ்ச உங்களுக்கு நான் திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு விசுவாசம் வர மாதிரி சொல்றேன். நமக்கெல்லாம் பணிவிட ஆவிங்க இருக்காங்க நமக்காக. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுக்கு வேலை செய்ய பணிவிடை ஆவிங்க இருக்காங்களாம். பட் நம்ம என்ன பண்ண அவங்க வார்த்தையை சொல்லி வேலை வாங்கணும். அவங்கள நீ அழுதான் போக மாட்டான், வேலை செய்ய எதுவும் வந்து அம்மா அழுகுதான் கிப்பான். ஆனால் வார்த்தையை சொல்ல உடனே எழுந்து போயிடுவான், வேலை செய்ய வந்து போயிடுவான். ஏன்னா வார்த்தையெல்லாம் வேலை செய்வான் அவன். நீ புலம்புனா ரொம்ப புரியாதவன் என்ன புலம்புது அந்த அம்மா ஒன்று புரியலையே கேட்பான். அந்த வார்த்தையை சொல்ல தெளிவிடும். வார்த்தை அமைச்சிருக்கு போயிட்டு கொண்டு வரணும். ஆமென். முடிச்சிடுறேன். ஒரு நாள் ஆச்சு நாங்கள் ஸ்கூல் போயிட்டு இருக்கோம். நானும் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கோம். பைக்கில் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 1 வயசு ஆகிருக்கும், 2 வருஷம் ஆகிருக்கும். ஒரு ரத்தம் துளி ஹெல்மெட்டில் விழுது. ரத்தம் துளி ஹெல்மெட் முன்னாடி விழுது. அப்படி விழுவுது முன்னாடி ஹெல்மெட்டில். சன்னிட்டு என்ன ரத்தம் விழுவுது. சுற்றி கித்தி பார்த்து எதுவுமே கிடையாது, காடுமா இருக்கு. சரி, நான் அதை போயிட்டேன். இன்னொரு வாட்டி அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி வர ரத்தத்தில் மெயின் ரோட்டில் போயின்னு இருக்கேன். ரத்த துளி மேலே வந்து விழுது. அதே மாதிரி ஹெல்மெட்டில் வந்து விழுது. நான் இந்த காக்கா தூக்கி போட்டுச்சு. ஏதாவது இதை பார்த்து ஒன்றுமே காணும், அக்கம் பக்கத்தில். நான் இருக்கேன், ஆண்டவரே எனக்கு ஒரு குழப்பம், என்ன ஆண்டவரே ரத்தமே சிந்தப்பட்டது, ரத்தம் செட்டுடுச்சு, என்ன ரத்தம் அது எனக்கு தெரியலையே ஆண்டவரே. நான் கேட்கும்போது ஒரு தேவச்செய்தி கேட்டேன் நான் யூடியூப்ல. அதை பார்த்தீங்கன்னா அந்த போதகர் சொல்றாரு, நானே மணியை வந்து நாங்கள் காரில் போயிட்டு இருக்கோம், ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்து ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. சரி, இவர் காரில் போயிட்டு இருக்காங்க, ரத்தம் வந்து ஊந்துருக்கு, கார் முன்னாடி ஊந்துருக்கு, கண்ணாடியில் முன்னாடி. இவர் என்ன பண்ணாரு, வைபரை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு 2 செகண்ட்லயே அந்த அப்படி போற காரு இப்படி இருந்து ஊந்துருக்கு ஆக்சிடென்ட். இவர் கார் முன்னாடி போயிடுச்சு, கார் அடிப்படல, அங்கே இப்படி வந்துருக்கு காரு ஆக்சிடென்ட் ஆகி வேற காரு. அவர் சொன்னாராம், அவருக்கு ஆண்டவர் சொன்னாராம், என் ரத்தம் பாதுகாத்து தானாராம். அல்லேலூயா. அப்போ அவனை என்ன சொன்னார், மகனே நீ கேட்ட கேள்வி இதுதான் பதில் என்னார். ரத்தம் அவனை பாதுகாத்து உன் பிள்ளைகளே உண்மையானு. அப்போ ஏதோ விபத்து கத்தை என்னை பாதுகாத்து இருக்கிறார். அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லை ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது, உங்க மேல ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அதை நீ வெளியேறி பெற்றவர்கள், நீங்க உன்னை காக்கப்படி உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ரத்தத்துல நமக்கு மீட்பு இருக்கு. இயேசு ரத்தம் ஜெயம். ஆமா, ரத்தத்தை பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தை சொல்றேன் போ, பிசாசு சொன்ன போயிடும் அது. ஆமென். ஆமா, நடக்காதெல்லாம் போப்பாட்ட சொன்னோம். இயேசு ரத்தத்தை பூசிக்கிற போ சாத்தானே போயிடும் அது. அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கு. நீ விசுவாசிக்கிறோம் ரத்தம் வல்லமை இருக்குன்னு, அப்போதான் போகும் அது. அல்லேலூயா. எழுத நிற்போம், கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம தேவை முடிஞ்சலாவது கீழ்ப்படியணும். அப்போ நம்ம தேவை ஆசீர்வதிப்பாரு. அவர் பிரியமா வாழணும், கர்த்தர் நம்ம உயர்த்துவாரு. ஈசாக்கு பாருங்க, தேவாலயத்தை கீழ்ப்படிஞ்சான், விதைச்சான், கொஞ்சம் தூரம் பலனை பெற்றுக்கொண்டான், வர வர விருத்தியானா, ஐஸ்வர்யானான். அவன் வேலைக்காரங்க, ஒட்டகம், கழுதுங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கூட. கஷ்டம் என்ன பண்ண, ரகபோத் ஆசீர்வாதம் கொடுத்தார். ரகபோத் யாரும் பறிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அவனுக்கு. ஆமென். யாரும் பறிக்க முடியாத ஆசீர்வாதம். பிசாசு திருட முடியாது ஆசீர்வாதம். பிசாசு திருட முடியாது, உன் சுகத்தை திருட முடியாது. கர்த்தர் கொடுத்துட்டாரு அது ரகபோத் ஆசீர்வாதம். நீ எங்க போனாலும் நான் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியும், விரட்டி பிடிக்க முடியல, சுகம் விரட்டி பிடிக்க முடியல, சமாதானம் விரட்டி பிடிக்க முடியல. நீ வேணாம் சொல்ல விடாது அது. அல்லேலூயா. உன்னை விரட்டி பிடிக்கும் அது. ஆமென். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்பா, நாங்கள் பார்த்தோம் அப்பா,
உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தாவே, ரத்தத்தை மீட்பு, விசுவாசம் ஆண்டவரே, புண்ணியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் கர்த்தாவே, விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று பவுல் சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்தோம் ஆண்டவரே. நாங்கள் சுகமானோம் என்று, விடுதலையானோம் என்று, குணமானோம் என்று நாங்கள் விசுவாசித்தோம் ஆண்டவரே. நாங்களும் பேசுகிறோம் ஆண்டவரே, நாங்களும் பேசுகிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா, நீ நம்புறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் போனாலும் அழைத்த நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வான பூமி ஒழுந்து போனாலும் என் வார்த்தை ஒழுந்து போவதில் சொன்னீங்க ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என் வார்த்தை விசுவாசித்தனா நிச்சயம் நான் பூமியில வாழ முடியும். மருந்து மாத்திரம் தர முடியாத சுகத்தை, டாக்டரால் கொடுக்க முடியாத சுகத்தை என் தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓ சுகம், பிள்ளைகள், அப்பம். ரீனா துராகாமா ஷாடா ரெனிபி ரீப்ரா தர்பா ஹோதே. ஆண்டவரே, இந்த ஆன்லைனில் தேவச்சு கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே வேதவர்களா தகப்பன இப்பொழுதே அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகத்தை பெற்றுக்கிறவன் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க வயிற்றில் வல்லமை, உங்களை குணமாக்க வரங்கள் ஆண்டவரே, உங்களை குணமாக்க கரம் ஆண்டவரே, இப்போ தொட்டு சுகமாக்குகிறாங்க ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, பெரும்பாடு சீன சொன்னாப்பா ஆண்டவரே, நான் தொட்டா சுகமா விசுவாசித்த ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, அதே போல ஜனங்கள் ஆண்டவரே, வார்த்தை நான் நம்புறேன், நான் சுகமான நம்புறேன் இது சொல்லிட்டு அறிக்கை செய்யும் போதே தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எலும்புகள், நரம்புகள், ரத்த அணுக்கள், எல்லா உறுப்புகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓ பலம் பெறுவதாகப்பா. உயிர்த்த வல்லமை, ஓ உயிர்ப்பிக்கிற ஆவியார் சாவுக்காத சரீரத்தை உயிர்ப்பிப்பதாக ஒரு ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் ஓ வேலை செய்வதாகப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ராஜா தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துறோம் ஐயா. ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருமே இயேசு ரத்தத்தை தெளிக்கிற கர்த்தாவே. ஓ ரத்தத்தை பூசுகிறேன் அப்பா, ரத்தத்தில் வேலெடுக்கிற கர்த்தாவே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும்ப்பா. நீ சொன்னீரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் காணிக்கையும் இந்த சோபாவத்தை கொடுப்போம். கௌரியம்மா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. கொடுப்பது ஆராதனை. ஆமென். கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்பது blessing. கொடுக்கறதுக்கு என்னைக்குமே குறைஞ்சி போகாது, பார்த்து நிரம்பிதான் வரையும். ஆமென். தேங்க்யூ டேடி. என்னோட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை சீக்கிர பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிற ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாழாகாமல் தலையாக்கள் சொன்னீரேப்பா, கீழாகாமல் மேலாக்கள் சொன்னீரே. நான் கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு என் ஆசீர்வதியம். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நான் நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நான் நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
ஆமா, கர்த்தர் கண்டிப்பா உங்களை பெருக செய்வாரு. வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே, எஸ், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வார். அவர் வார்த்தை போய் சொல்லாது. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேவனே நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஆண்டவரே விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா நன்மையை சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே, வெற்றியை பார்க்கட்டும், உயர்வை பார்க்கட்டும் ஆண்டவரே, சுகத்தை பார்க்கட்டும், சமாதானத்தை பார்க்கட்டும். அப்பா ஜெயத்தை எடுத்துக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.